நான் இத்தனை வைக்கிற சாப்பிடுங்க சின்ன சின்ன இட்லி. சின்ன சின்ன இட்லி தானே? சின்ன சின்ன இட்லிங்கிறனால பெரிய பெரிய வேலை ஆடாது. சாம்பார் நல்லா இருக்கு பாருங்க. நீ வைக்காத சாம்பார் நல்லா தான் இருக்கும். நீ வச்சதுல குழம்பு மீன் குழம்பா? மீன் குழம்பு வைக்கணும், புளி குழம்பு வச்சது ஒரே புளிப்பா இருக்கு. மீன் குழம்புனா புளிப்பு காரம் நிறைய இருக்கணும். புளிப்பு காரமா இருக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு சோறு போடணும். பார்த்து பொறுமையா நிதானமா சொல்லு குழம்பு நல்லா கடை. பார்க்க அழகா இருக்கு. ஆனா வாயில வைக்க முடியல. மீன் நல்லா இருக்கு. மீன் நல்லா இருக்கு. குழம்பு புளிப்பா இருக்கு. மாவும் புளிப்பு குழம்பும் புளிப்பு தான் புளிப்பா தான் இருக்கும். நீ நல்லா தான் வச்ச. வைக்கும்போது நான் விட்டு கிண்டிட்டேன். நீ அழகா எல்லாமே சரி. மீன் உப்பு காரடா உப்பு காரலாம் கரெக்டா இருக்கா? மீன் நல்லா இருக்கு. அதான் நீ கரெக்டா எடுத்து திட்டமா ஒரு திட்டமா ஒரு மிக்சிங்கோட தந்த. நான் மீன் வைக்கும்போது ஆடிட்டேன். மிக்சி மாறிடுச்சுனால நல்லா. ஏன்டி இப்படி இவ்வளோ ஊத்துற? ரைத்தா கலக்க போகுது. பெரிய ஒரு ஒன்று எவன் பொண்டாட்டியை வந்து புதுசு சாப்பிடாம பக்கத்தில் வந்துருக்கேன். எங்க வச்சுருவாங்க போயிட்டு இப்படி வந்துட்டாங்க. அந்த அது ஒன்றும் ஆகலாடி. அது பள்ளி மாதிரி அது ஆம்புதான் விஷயம் அடிச்சாலும் விஷயம் இருக்கு. அம்மா மேலே இருந்து உங்களுக்கு ஒரு வெடுப்பு வந்துச்சு. வெடுப்பு நீல கலர்ல அயலம் தான் குத்துன போது அந்த கடியில பார்த்து என் மேல ஊதுக்கி ஓடிச்சு. அடிச்சு ஒன்னாச்சு. அதுக்கப்புறம் சிம் வச்சு இந்த இடத்துலயும் ஒரு வடி இருந்தது தானே? இந்த இடத்துல பெருசா ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல? வீடு வந்து அதான் நீங்க லவ் பண்ணும்போது வீடியோ கால் போட்டு காட்டுவீங்க. இந்த வீடு நீ வந்தோடதான் அட்டை மாறி இருக்கு. முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தரமா அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மேடை மாதிரி இருக்கும். இந்த இடத்துலயா சொல்லுவான். கிச்சன் இப்படி இருக்காது. பள்ளமா இருக்கும் கூட சொல்லுவான். வணக்கம்.